வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு இருந்தால் எடுத்துருவேன். ஆனால் பார்த்தா ப்ரோன்ஸில் காட்டுது என்னன்னு தெரியல. ஸோ மெயில் எதாவது வந்திருக்கு. மெயிலில் போய் பார்த்தா அன்கிளைம் ஆக்டிவிட்டி ரிவார்ட் லாஸ்ட் வீக் வேறு எதாவது வந்திருக்கு இதில். ஸோ நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆனஸ் ஸ்கோர் 100ன்னு காட்டுது. ஆனால் வயோலேஷன் வார்னிங் சொல்லிட்டு அதை வந்துருக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஏதோ ஆக்கர் அப்யூசர் அப்படின்னு என்னமோ போட்டிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் விளையாடணும். 4 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு வந்து ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொருத்தருக்கு வந்து ஐடியா ஓப்பனே ஆகலை. ஸோ இன்னொரு 4வது ஆளுக்கு அவனுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் அவனுக்கு மெசேஜ் மட்டும் வந்துருக்கு, மறுபடியும் எதுவும் அவனுக்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதில் 13/10/2025 போட்டிருக்கு. ஸோ பேனல் ஃப்ரம் ஜாயினிங் ஃபார்மிங் டீம் அன்டில் ஏதோ டேட் போட்டிருக்கு. எனக்கு இதை பற்றி என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இது என்ன தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டேட் 13 கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னொரு டேட்டில் 14/10 சொல்லி கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் எதுவும் ஆப் யூஸ் பண்ணி விளாட்ல. நாங்கள் நார்மலாக எப்பயும் போல தான் ப்ளே பண்ணி ஸ்குவாட் அப் விளாட்னோம். ஸோ விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போச்சு. ஸோ இடையில ஒரு நாள் கேம் விளாட்ல, அதை விட்டு அடுத்த நாள் விளையாடும்போது ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி வருது என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு யாராவது என்ன பிரச்சனை தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் 14/10 போட்டிருக்கு. அன்றைக்கி ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஸோ ரெண்டுமே ப்ரோன்ஸ்னு காட்டுது. இது என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு. என்ன பிரச்சனை தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு தெரிஞ்சால் அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.